சஹஸ்ரமஸ்தமம். வாசுதேவன் சார், வண்டியில பிரேக் பிடிக்காம தலையில அடிபட்ட ஒருத்தரை அமரேஷ் காப்பாத்திட்டானாமே, பேப்பர்ல பார்த்தேன். ஜெகதல பிரதாபன் அதெல்லாம் நல்லா பண்ணுவான். யாரோட பையன்? பிரசாதம் கொடுத்துடலாம். நேரம் திவ்யமா இருக்கு. சீக்கிரம் பிள்ளையாண்டான வர சொல்லுங்க. எங்க துறை என்ன காணோம்? 4 மணிக்கு ஜாகிங் போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ரூம்ல என்ன பண்றான்? ஹோமம் நடக்கிற இடத்துல முதலாளம் இருக்கணும்னா அவனுக்காக தானே ஆயுஷ் ஹோமம். போய் கூட்டு வா. ஐயோ, 2 தடவை எழுப்பி இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. எந்திரிடா. அப்பா கத்த போறாரு. எந்திரிடா. டேய், தலை எடுத்து ஜட்டி கிடக்குற இடத்த பாரு. 21 வயசாச்சு. ஏதாச்சும் பொறுப்பு இருக்கா உனக்கு? டேய், எந்திரிடா. எந்திரி. நல்ல சத்தம் ஜாஸ்தியா இருக்குமா? டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லு. எந்திரிப்பா. எந்திரிப்பா. பிள்ளைய தொந்தையும் தொப்பையுமா தான் வளர்த்துருக்கா. நேரத்தை கடைபிடிக்கத்தான் சொல்லி தரல. அப்பா வேற மனையில உட்கார்ந்துட்டாரு. எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? அப்பா வெயிட்டிங்கா? இந்த 5 நிமிஷத்துல வரமா? சீக்கிரம் வா. எந்திரிச்சியா? அம்மா, அக்னியை பத்த வச்சிருங்க. வந்தாச்சு, வாரிசு வந்தாச்சு. என்னம்மா சோப்பு ஷாம்புலாம் கிடையாதா? பிரசாதங்கள்லாம் எடுத்து வைங்க. தீர்காயசாயிரு. குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மார்னிங் சார். எதுக்கு குவாரஸ்? பி சீரியஸ். சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. இருட்ட பத்தி ஆங்கிலத்தில் ஒரு வரி. சார், children make mistakes in the dark. Mistakes in the dark makes children, sir. குட் 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 குட். இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு புது பேரை வச்சு அதை மார்க்கெட்ல எப்படி ப்ரோமோட் பண்றதுன்னு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நேத்து சொன்னேன். எல்லாம் ரெடியா? டீம் லீடர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. சுரேஷ் சார், உன்னுடைய டீம் உடைய ப்ராடக்ட் என்ன? என்னுடைய ப்ராடக்ட்டா? பியர் சார். மோர் விக்கவே லாய்க்கு இல்ல, நீ பீர் விக்க போறியா? சிட் டவுன். ஆஷா, உன்னுடைய ப்ராடக்ட்? சார், என் ப்ராடக்ட் லிப்ஸ்டிக். நாட்டுக்கு ரொம்ப தேவையான பொருள். ரஞ்சித், உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, இருந்தாலும் கேட்கறேன். ப்ராடக்ட் என்ன சார்? எங்க டீம் ப்ராடக்ட் பிளேட் சார். உங்க வயசுல அப்துல் கலாம் எவ்வளவு பிரில்லியன்ட் இருந்தார் தெரியுமா? தண்டம் தண்டம். வயசுல அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆயிட்டாரு. நீயும் இருக்கிய முண்டோ முண்டோ. யாரு அங்க முணுமுணுக்கிறது? யாருப்பா அங்க முணுமுணுக்கிறது? சார் கேக்குறாருல, நீயாடா சொட்ட? ஒருத்தராவது உருப்படியா யோசிக்கிறீங்களா? சார் சொல்ல அம்பரேஷ், உன்னுடைய ப்ராடக்ட் என்ன? சட்டி. வாட் யூ மீன் அண்டர்வேர்? அப்படியே சொல்லலாம் சார். ஓகே, ஜட்டி தானே. ப்ராடக்ட் பத்தி சொல்லு சார். நான் ஏன் இந்த ஜட்டியை ப்ராடக்ட் எடுத்தேன் தெரியுமா? குட்டி போடாத மிருகமும் இல்ல, செட்டி போடாத மனுஷனும் இல்ல. ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் யூஸ் பண்றது இந்த ஜெட்டி. கன்சியூமர் அதிகம். நெக்ஸ்ட்,
ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேரு ரொம்ப முக்கியம். அதோட பேரு கவர்ச்சியா எளிமையா மக்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்கு நான் ஜெட்டிக்கு வச்ச பேரு டிக்கி அண்டர்வேர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராடக்ட்டை மாஸ்டருக்கு காட்டுங்க. உக்காரலாம். சார், டிக்கி அண்டர்வேர் சாதாரண ஜெட்டிலிருந்து வித்தியாசப்படுது. அதுதான் தொழில்நுட்பம். எல்லாத்தையும் விட கொடுமை ஒருத்தன் டாய்லெட் போறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட பர்மிஷன் கேட்கறது தான். இது ஒரு தனி மனித உரிமை மீறல். சந்து தெருமுனை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவசரத்துல நேரம் அடிச்சிடுறாங்க. இதனால சுகாதாரம் கெடும். ஏன் டிக்கி அண்டர்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா இயற்கை கழிவு இருந்த இடத்திலேயே முக்கல் முனங்கள், திக்கல் திணறல், இப்படி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ரகசியமா முடியும். இதுல தீப்பெட்டி அளவுக்கு ஒரு மைக்ரோ ஹீட்டரை வச்சிருக்கேன் சார். இந்த ஹீட்டர் நம்ம அவசரத்துல போற விஷயத்த சாம்பலாக்கி டஸ்ட் பாக்ஸ்ல தள்ளிடுது. அது மட்டும் இல்ல சார், இதுல வாட்ச் அளவுக்கு ஒரு ஏர் கூலர் இருக்கும். அது குளு குளுன்னு வச்சுக்கும். சாரி பட இந்த மாதிரி வியாதி எதுவும் வராது சார். வாரத்துல ஒரு முறை வாஷ் பண்ணி வாட்டர் ஃபில் அப் பண்ணி வச்சிட்டா போதும் சார். சமுதாயத்துக்கு தேவையான முக்கிய கண்டுபிடிப்பு அந்த ஜெட்டியை கண்டுபிடிச்சேன். இப்போ உங்க முன்னாடி வச்சேன். Sit down, please. நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையோ, யுவர் தாட் இஸ் கிரேட். ஆக அமரீஷ் டீமுக்கு 90% மார்க் நான் தான். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் டு மீ. நாளைக்கு இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அபாரமா அசத்துங்கப்பா. யாருடா போராடுடா வாடா வாடா கை சேருடா முன்னேறுடா டோயா. நீ யாருடா நான் யாருடா போராடுடா வாடா வாடா கை சேருடா முன்னேறுடா டோயா. உன்னை நம்பித்தானே பூமி சுத்துண்டா, நீ வெற்றியோடு வந்தா ஊரே பயப்பட்டுண்டா. உன்னை நம்பித்தானே பூமி சுத்துண்டா, மச்சான் வெற்றியோடு வந்தா ஊரே பயப்பட்டுண்டா. நாம பீரங்கி தோட்டம் ஒபாமா வந்து பாராட்டும் கூட்டம். கோட்டை கோட்டை மூங்கில்டா, தேன் பாட்டு பாடுமடா, எட்டை தூக்கும் கைகள்டா, நம் நாட்டை ஆளுமடா. சும்மாவா நாம பீரங்கி தோட்டம் ஒபாமா வந்து பாராட்டும் கூட்டம். நீ யாருடா நான் யாருடா போராடுடா பாடா பாடா கை சேருடா முன்னேறுடா டோ.
பட் 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 மாணவர் பட்டாம்பூச்சியடா கும் 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 கெங்கும் கெங்கள் ஆச்சியடா யோ நீ யாருடா நான் யாருடா போராடுடா பாடா பாடா கை சேருடா முன்னேறுடா டோய் ஓய் நீ யாருடா நான் யாருடா போராடுடா பாடா பாடா கை சேருடா முன்னேறுடா டோய் ஹே உன்னை நம்பித்தானே பூமி சுத்துண்டா நீ வெற்றியோட வந்தா ஊரே வாய பொத்துண்டா ஹே உன்னை நம்பித்தானே பூமி சுத்துண்டா மச்சி வெற்றியோட வந்தா ஊரே வாய பொத்துண்டா சும்மா பா நாம பிறங்கி தோட்டோம் போபாமா ஏ வந்த பாராட்டும் கூட்டம் கோட்டை கோட்டை மூங்கில்டா தேன் பாட்டு பாடுவடா ஏட்டை தூக்கும் கைகள்டா நம் நாட்டை ஆளுவடா சும்மா பா பிறங்கி தோட்டம் போபாமா மாமா வந்த பாராட்டும் கூட்டம் யாருடா நான் யாருடா போராடுடா பாடா பாடா ரீஷ், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட் சூப்பர். காலேஜே கலக்கிட்ட. தேங்க்யூ. ரீஷ், என்னாச்சு? பால்நிலா பரந்த மணல் பரப்பு, கொஞ்சி மோதி விளையாடும் மலைகள், பக்கத்தில் நீ, பருவசத்தில் நான். அப்புறம் ஒரு உம்மா. அடி விழும். நீ ஏன் கொடுத்தாலும் அனுமதிக்க மாட்டேன். எனக்கும் கற்பு இருக்கு. ஐயோ, நிஜமாவா? எஸ். அதையும் பாத்துடலாம். பாரு. தடுப்பேன்னு சொன்ன, உடனே உட்காந்துருக்க. கொடுத்தாதானே தடுப்பேன், கொடுக்கலையே. பயங்கரமான திருடன். அம்மா ஹலோ. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சிருச்சாமே, எங்க இருக்க? காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இப்பதான் முடிஞ்சதுமா. நான் பஸ்ல வந்துகிட்டே இருக்கேன். பாய்மா. ஐசே, நீ ரொம்ப நைஸா போய் சொல்ற. ரேஷ், அம்மா என்ன ஹீரோயின் ஆக்க முயற்சி பண்றாங்க. அப்ப நான் தான் ரசிக்க மாட்டேற தலைவன். என்ன ரசிக்கிற தலைவன். என் ஹீரோயின் ஆனா எனக்கு பெருமை தானே. டைரக்டர் கிட்ட காட்டுறதுக்கு அம்மா போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. ஐஸ், உங்க அம்மா நினைச்சது நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். அதுக்காக என்ன ஹெல்ப் வேணும் நான் செய்ய தயார். ஹலோ, எங்கம்மா இருக்க? அண்ணன் அனுப்பிட்டப்பா? 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேம்மா.